ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆக்சிஸ் மை இந்தியாங்கிறது என்ன, அவங்க இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு கடந்த காலத்தில் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு போலிங் ஏஜென்சி மட்டும் கிடையாது. இந்தியாவில் டாப் லெவலில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இருக்குது. என்னன்னா தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 25, 25லேருந்து 24, 25 அந்த ரேஞ்சுக்கு தாவேக்கா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிகள்லாம் வெளியிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக தான் இங்கே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி அவங்களுடைய எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் இந்த மொத்த ப்ரொடக்ஷனுமே தூக்கி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க வெளியிட்டிருந்த அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் இங்கே திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, மெஜாரிட்டியோட இங்கே ஆட்சி அமைக்க போகிறது தாவேக்கா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த முக்கியமாக அதில் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்றுட்டாங்க. பல இடங்களில் அவங்க தான் அதிமுக விட முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டே இருந்துச்சு, இங்கே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு இருந்துச்சுல, அந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியை நம்பலாமா அப்படின்னா எஸ், நம்பலாம். ஏன் அப்படின்னா 2019 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 339லேருந்து 365 சீட்டு வரைக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கிடச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா 353. டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் 2020 இதுலேயுமே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயித்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 59லேருந்து 68 சீட்டு வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களோட எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்னா 62 சீட்டுகளை ஜெயிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது தான். 2016 அப்படிங்கிற எலெக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்து திமுக தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதிமுக வந்துச்சு. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே பல கம்பெனிகள் 6 மணிலிருந்து பல கம்பெனிகள் பலவிதமான ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்டை வெளிவிட்டிருந்தாங்க. அதில் பெரும்பான்மையாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திமுக இங்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனிகள் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி 2வது இடத்துல அதிமுக வரும், 3வது இடத்துக்கு தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 25 இடங்களுக்கு தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை ஆரம்பத்தில் விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 கம்பெனி வந்து இங்கே வந்து அதிமுக இங்கே வந்து பெரும்பான்மையான சீட்டுகளில் பெரும்பான்மை இடங்களில் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2வது இடத்துல திமுக வரும், பெரும்பான்மை கிடைக்காது, ஆனால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களும் சொல்லியிருந்தது என்னன்னா தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 25, 25லேருந்து 24, 25 அந்த ரேஞ்சுக்கு தாவேக்கா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிகள்லாம் வெளியிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக தான் இங்கே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி அவங்களோட எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் இந்த மொத்த ப்ரொடக்ஷனுமே தூக்கி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அவங்க வெளியிட்டிருந்த அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் இங்கே திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, மெஜாரிட்டியோட இங்கே ஆட்சி அமைக்க போகிறது தாவேக்கா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த முக்கியமாக அதில் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்றுட்டாங்க. பல இடங்களில் அவங்க தான் அதிமுக விட முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டே இருந்துச்சுல, இங்கே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு இருந்துச்சுல, அந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆக்சிஸ் மை இந்தியாங்கிறது என்ன, அவங்க இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு கடந்த காலத்தில் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு போலிங் ஏஜென்சி மட்டும் கிடையாது. இந்தியாவில் டாப் லெவலில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இருக்குது. இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வே பண்ணுவாங்க, பூத் லெவலில் டேட்டா சேகரிப்பாங்க, ஒரு லார்ஜ் லெவல் சாம்பிளை இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் லெவல் சாம்பிள் அப்படின்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர மக்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, அதுதான் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது.
ஸோ அப்படி கேட்டுட்டு வர மக்களுடைய அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த கட்சிக்கு சொல்கிறாங்களோ அதை எடுப்பாங்க. இந்த சாம்பிளுங்கிறது வந்து குறைஞ்ச நம்பர்கிட்ட தான் கேட்பாங்க. பல கம்பெனிகள் இந்த குறைஞ்ச நம்பரை மக்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆனால் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி வந்து ஒரு பெரிய லார்ஜ் சாம்பிள். அந்த 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 கேட்குற மக்களே அதிகமாக இருப்பாங்க. ஒவ்வொரு போல்லேருந்து வெளில வர வந்து கேட்குற மக்களே அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு லார்ஜ் சைஸில் சாம்பிள்ஸ் இருக்கும். அவங்க தான் வந்து இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி. ஸோ இவங்களை வந்து இவங்க ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பல தேர்தலில் இவங்க வந்து அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் மூலிமா அந்த அந்த மக்களுடைய போக்கு, மக்களுடைய எண்ணம், மக்களுடைய அந்த தேர்தல் முடிவு எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத கணிக்கக்கூடியவங்க தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அவங்களுடைய இத்தனை கால அவங்களுடைய இந்த எலெக்ஷன் சர்வே, எலெக்ஷன் எக்ஸிட் போல் டைமிங்கில் இந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறது, எந்த ட்ரெண்ட்னா எந்த போக்கில் இந்த இந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத செட் பண்ணுறது, இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியை நம்பலாமா அப்படின்னா எஸ், நம்பலாம். ஏன் அப்படின்னா 2019 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 339லேருந்து 365 சீட்டு வரைக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா 353. ஓகேவா? இது வந்து ஒரு லெவல் அக்யூரேசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் வந்து டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் 2020 இதுலேயுமே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயித்தாங்க. இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 59லேருந்து 68 சீட்டு வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களோட எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்னா 62 சீட்டுகளை ஜெயிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்திருந்தாங்க. அண்ட் மறுபடியும் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்கிறதா. இதே மை இந்தியா கம்பெனி வந்து 2021 தமிழ்நாடு எலெக்ஷனை எக்ஸிட் போலில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் ரிசல்ட்டாக 2021 திமுக தான் இங்கே ஆட்சியை பிடிச்சிச்சு, அரியணையில் ஏறினுச்சு. ஆனால் 2016 அப்படிங்கிற எலெக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்து திமுக தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதிமுக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பகத்தகுந்த புள்ளி விவரங்களோட ஒரு ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டை இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னா நிச்சயமாக எதிரொலிக்கும். ஏன்னா 93% ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி வந்து கொடுக்குற இந்த ப்ரொடிக்ஷன் வந்து நிச்சயமாக இங்கே நடந்திருக்கு. இந்த 2026 தேர்தலும் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எப்படி, இவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் அவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் பூத் வைஸ் இவங்க போய் விசிட் பண்ணி எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த கம்பெனி நிச்சயமாக இந்த எலெக்ஷன்லையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும். அதில் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 93% அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி சொல்கிற எக்ஸிட் போல் மூலிமா நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சரி, இப்போ இந்த 2026 எக்ஸிட் போலுக்கு வரலாம். ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஜம்ப் எடுத்திருக்கு. கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க்கையும் நம்பர் ஆஃப் சீட்ஸையும் இங்கே வந்து தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை திரு விஜய் அவர்கள் தாவேக்கா மூலமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி சொல்கிற எக்ஸிட் போல் மூலிமா நமக்கு தெரிய வருது. ஸோ கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங் சிக்னல் இருந்தால், அதாவது பூத் லெவல்லையோ அண்ட் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் இருந்தால் தான் இது வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்துருக்க இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி ஒரு புதிய பார்ட்டிக்கு இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுக்கறது ஒரு சாதாரண கெஸ் இல்லை. ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கம்பெனி இது வரைக்கும் பல தேர்தல்களில் முக்கியமான முடிவுக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு கம்பெனி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுவாங்க
அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து நாளைக்கு வந்து நம்ம சொன்னது தப்பாக போணுச்சு அப்படின்னா நம்மளுடைய நம்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இருந்தும் இந்த தேர்தலில் அவங்க கொடுத்துருக்க விஷயம் கிட்டத்தட்ட மக்களுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி கம்பெனி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் டிவிக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மக்களுடைய மனசில் ஏற்பட்டிருக்க மாற்றம் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அதுதானா, இல்லை இது ஒரு ஆரம்பமா அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் வேவாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகமும் சரி, சரியான விஷயத்தை தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் எழுந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து எல்லாரும் சொல்கிறது நம்புகிற மாதிரியும் இல்லை, யாரை சொல்கிறது நம்புறதுன்னு தெரியாமல் மக்கள் இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருக்கும் முரண்பட்டு மற்ற பத்திரிகையாளர்களோ மற்ற ஊடகங்களோ சொல்கிற விஷயத்துலேருந்து முழுமையாக முரண்பட்டு இங்கே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்துருக்க இந்த எக்ஸிட் போல் வந்து மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 10க்கு ஒரு 10 பேருக்கு 7 பேர் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வர்ற ப்ரெடிக்ஷனோ வர்ற ரிசல்ட்டோ நம்மக்கிட்ட வந்து பேசுகிற ஊடகவியாளர்களோ பத்திரிகைகளோ சொல்கிற ஒரே விஷயம் இங்கே வந்து திமுக தான் வரும், அதிமுக தான் வரும் அப்படின்னு. அப்போது எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி தான், அது நான் டிவிக்கே தான் ஓட்டு போட்டேன், எங்கள் அம்மா டிவிக்கே தான் ஓட்டு போட்டாங்க, எங்கள் அப்பா டிவிக்கே தான் ஓட்டு போட்டாங்க, ஆனால் வர்றது என்ன, ஆனால் பத்திரிகையாளர் சொல்கிறது என்ன, திமுக வரும் இல்லை அதிமுக வரும், தாவேக்கெல்லாம் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பம் தொடர்ந்து மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது உண்மை, நீங்கள் நினச்சது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை, ஒரு ரிசல்ட்டை தான் இன்றைக்கி வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் தான் காத்திருக்கணும். திரும்பவும் பல விவாதங்கள் பல விவாதங்கள் இது எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கடந்து மே 4ஆம் தேதி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வரும், இதில் வந்து எது பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கண்ணோட்டத்தோடு தான் நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கணும். அண்ட் வந்து இங்கே வந்திருக்க நம்பர்ஸ் இப்போது ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியோட ஒரு இந்த எக்ஸிட் போல் மட்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்காம மற்ற கம்பெனிகள் கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அது எல்லாமே தலைகீழாக மாறின வரலாறும் இங்கே வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்குது, இந்திய அரசியல்லையுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸோ இந்த எக்ஸிட் போல் எல்லாமே நம்பகத்தன்மையா அப்படின்னா அதை நம்ம எலெக்ஷன் டே வரைக்கும் தான் போகும். ஆனால் இது மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு ஒரு மக்களுடைய போக்கு, மக்கள் எதை நோக்கி செல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த எக்ஸிட் போல் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படியே இருந்தாலும் இங்கே வந்து எல்லா கம்பெனியும் கொடுத்த அந்த ரிசல்ட் மூலிமா என்ன ஒன்று தெரியுது அப்படின்னா, திமுகவும் வந்திருக்கிறதுல ஹை ப்ரியாரிட்டியில் வந்திருக்கிறதுல மெஜாரிட்டி எல்லா கம்பெனியும் கொடுத்ததில் மெஜாரிட்டி இவங்க தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் சொல்ல முடியல. திமுகவை ஆதரித்து 2 கம்பெனிகள் வந்து இங்கே வந்து பெரும்பான்மையான ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதிமுகவை ஆதரித்து 2 கம்பெனிகள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால மறுபடியும் இங்கே குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை திரும்பவும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு தான் கொண்டு போயிருக்கு. ஒரே ஒரு நம்பகத்தன்மை என்ன அப்படின்னா, மற்ற கம்பெனிகள் இங்கே வந்து பல தடவை வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் கொடுத்தனால எக்ஸிட் போல் சர்வே எடுத்திருந்தாலும் இங்கே வந்து அவங்களுடைய இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது, அவங்களுடைய இந்த இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியோடைய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டு எல்லார் மத்தியிலும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ரொடிக்ஷனை வந்து இங்கே வந்து கம்கியா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க சொல்கிறது ஹானஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா அதையும் நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி தான் பார்க்க முடியும். ஸோ இந்த கம்கியா அனலிஸ்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க யார் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்டான ப்ரூவன் அக்யூரசி சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இவங்க வந்து ஒரு புதிய கம்பெனி தான். ஆனால் கொஞ்சம் பேருக்கு மட்டுமே இந்த கம்கி அனலிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்யூரசி ரெக்கார்டு இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து பாஸ்ட் எலெக்ஷனில் பண்ண ப்ரிடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு மிக்ஸ்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்கி அனலிஸ்ட் சொல்லியிருக்கிற எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன அப்படின்னா,
திமுக வந்து 78லிருந்து 95 இடங்கள் வரும். அதாவது மெஜாரிட்டி கிடைக்காது. மெஜாரிட்டி நமக்கு வந்து 118 தேவை. அதே மாதிரி அதிமுக வந்து 68லிருந்து 84 தொகுதிகளை பெறும். அவங்களுக்கும் அங்கே மெஜாரிட்டி இல்லை. அதே மாதிரி தாவேகா வந்து 67லிருந்து 91 தொகுதிகளை பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது 3 பேருக்குமே யாருக்குமே இங்கே வந்து மெஜாரிட்டி இல்லை. அப்போது ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த கமிக்கா ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் நம்ம மக்களோட மனநிலையில் ஒத்துப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த 2 எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பற்றி ஏன்னைக்கு நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா மக்களுடைய பிரதிபலிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம். மற்ற எக்ஸிட் போல் ரிசல்ட் தப்புன்னு சொல்ல வரல. மேபி அவங்களுடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் ஹிஸ்ட்ரியில் அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய தடவை மாறி இருக்குது. அவங்க நம்பர்ஸ் மாறி இருக்குது. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கொடுத்த ரெக்கார்டில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஜேர்னலிஸ்ட் இப்போ நிறைய பேர் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்ஸ்லாம் நிறைய மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் காஞ்சிபுரத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷனில் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க எந்த சின்னம் ஜெயிக்கும் அப்படின்னு. குறிப்பிட்ட சின்னத்தை அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போல் ரிசல்ட்டில். ஆனால் பார்த்தா அந்த தொகுதியில் அந்த குறிப்பிட்ட சின்னம் நிற்கவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு விதமான இங்கே ஒரு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸிட் போல் வந்தாலும் இங்கே மக்களோட மனநிலையை இந்த 2 கம்பெனிகள் பிரதிபலித்தாலும் மே 4ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தெரிஞ்சிடும் இங்கே யார் ஆட்சி அமைக்க போகிறா, இங்கே இருக்கக்கூடிய அரசு எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு யார் ஜெயிக்கணும், யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, யார் முதல்வர் சீட்டில் அமர்ந்தால் நல்லா இருக்குன்னு தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை நம்மளுடைய POV சேனல் வழியாக கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.